நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 3 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க. அதில் ஒரு மாடு கன்று மாடுங்க, மீது 2 மாடு வந்து சினை மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3மே இளம்பல்லில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. ரெடி கறவையில் இருக்குதுங்க. இந்த 3மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை திறனை விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு, இரத்த செவலங்க மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, பல்லு வந்து 4 பல்லுங்க. இன்னைக்கு காலையில் தான் இந்த மாடு கன்று ஈன்றுக்குதுங்க. காலக்கண்ணு ஈன்றுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்போலம் கொண்ட மாடு, அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும், டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவை தாராளமாக எடுத்துக்கும். தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கும். எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவதாக ஒரு செவல மாடு தான் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இதுவும் ஜெர்சி டைப்பு தான். மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, பல்லு வந்து 6 பல்லுங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு பிறகு 10 நாட்கள் எடுத்துங்க. நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலம், எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி இந்த மாட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமுட்டி என்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடுகளுக்கெல்லாம் சுழியெல்லாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழியாகட்டும், முது சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு. அப்படி சைட்டை வாங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை கான்டாக்ட் பண்ணி எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கிராஸ் மாட்டை ஒன்று போய் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாடும் 6 பல்லு மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போகிறதுக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்தனம், நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடு. எல்லா கிளைமேட்டு அடாப்ட் பண்ணிக்கும். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அசால்ட்டாக 10 கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சுக்காடி. மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமுட்டி என்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடுகளோட விற்பனை விலையை பொறுத்தவரை ஒவ்வொரு மாட்டுக்கு ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் வரனால நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே போதிய தகவல் தர்றோம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சுக்காரு. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடு அசால்ட்டாக 10 கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி மாதிரி ஒரு 5 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 பல்லு 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதியோட பண்ணி கொடுத்துருவாருங்க.